காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள்கிட்ட டிஆர்எஃப்எல் அப்படிங்களா இருப்பேன் நம்புறேன். டிஆர்எஃப் நம்ம சேனல் பைக் அண்ட் ட்ராவல் ட்ரெயினர் வச்சுருவோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ எங்கே இருக்குன்னா லேடிஸ் வியூ பாயிண்டில் தான் இருக்கும். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ எங்கே போகிறோம்னா கரடியூர் வியூ பாயிண்ட் தான் போகிறோம். என்ன சொல்லிட்டு போக போக மோட்டோ விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டி விட்டுங்க. டிஆர்எஃப் என்னன்னு சொல்லிட்டு போக கண்டினியூ பண்ணுறேன். வாங்க நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். டிஆர்எஃப் கரடியூர் வியூ பாயிண்ட் தான் போகிறோம். 14 கிலோமீட்டர் சொல்லி போட்டிருக்கு. 34 மினிட்ஸ் ஜேர்னின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ டிஆர்எஃப் நம்ம சீக்கிரமாக காண முடியும். ஏன்னா கிளியர் வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ என் தூத்தல் தூரிட்டு தாங்க இருக்குது. ஏன்னா அந்த மலையில் நம்ம போகிறோம். ஏன்னா போய் தான் நாங்கள் ஒன்றும் வேறு வழியே இல்லை. ஏன்னா அப்படின்னா தாங்க ஒன்று பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்ப முடியும். கரடியூர் வியூ பாயிண்ட் தான் இப்போ போயிட்டுருக்கோம். டைம் எவ்வளோ ஆச்சுன்னா டைம் 11:30 ஆச்சுங்க. இப்போ தாங்க மழை பெய்ஞ்சிச்சு. அங்கிட்ட வெயில் அடிக்குது பாருங்கள். இப்போ அந்த இடத்துல சுழல் வெயில் அடிச்சு டக்குன்னு இங்கே வரும்போது வெயில் காணாமல் போயிடுச்சுங்க. கிளைமேட்டு செம்மையாக சேஞ்ச் ஆகுதுங்க. ஆனால் ஐயோ விண்ட்பிளாஸ்ட் உங்களுக்கு வரமாட்டேங்க வேகமாக போனால். ஏன்னா கரடியூர் வியூ பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னொரு 11 கிலோமீட்டர் இருக்குது. ரோட்டில் மாடெல்லாம் படுத்து இருக்குது. அது பார்த்து தானே போய்க்கணும். டைம் ஆச்சுன்னா டைம் 11:29 ஆகுது. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். போயிட்டு வந்தோடனே ரூம் போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு லே போயிட்டு போய் முடித்தோன்னே அதுக்கப்புறம் கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேங்க. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபஸ்ட்டு இந்த கரடியூர் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். டிஆர்எஃப் அப்படியே இந்த இடத்த பாருங்களேன். மழை பெஞ்சு ஈரமாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது எல்லாமே. நேரில் பார்த்து ரசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு கேமராவில் எவ்வளோ அழகாக எடுத்துக்காட்டுதுன்னு தெரியல. பட் ஆனால் விஷுவலைசேஷனாக நேரில் பார்க்கும்போது சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. ஆனால் அதுவும் நம்ம வர டைமுன்னு பார்த்து மழை பெய்யுது டக்கு நிற்கிது, டக்குன்னு மழை பெய்யுது டக்குன்னு நிற்கிது. அந்த மாதிரி கிளைமேட்டில் நம்ம வந்துட்டோமா அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் வேகமாக போகக்கூடாது. ஏன்னா டக்குன்னு எப்போ வேணால் வலிக்கி விடும். பிரேக்கும் உங்களால் அடிக்க முடியாது. ஸோ சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுமையாக பீஸ்ஃபுல்லாக போனுங்க. இங்கே பார்த்தீங்களா வண்டி உரட்டி விடு பார்த்தீங்களா? அதைத்தான் சொல்கிறேன். பார்த்து சேஃபாக போய்க்கணுங்க. ஏன்னா ரோடு ஈரமாக இருக்குது. எப்போ வேணால் வலிக்கி விடும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. டிஆர்எஃப் இன்னும் 4.3 கிலோமீட்டர் இருக்குது. கரடியூர் இருக்குது கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு. ஸோ டைம் எவ்வளோனா டைம் 11:37 ஆகுதுங்க. ராஜன் சுவாரமாக போடா நடுவில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதான் கரடியூர் காட்சி முனை பார்த்துட்டிங்களா? ஸோ உள்ளே போகிறோம். சரி அங்கே உள்ளே போவோம். அப்படி டிஆர்எஃப் இங்கே டிக்கெட் கொடுக்குற அக்கா நிறுத்தினாங்க. என்னன்னா நமக்கு ஃப்ரீயாகவே போக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் சேராக இருக்கணும், அதை மட்டும் பார்த்து போய்க்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ பெரிய மனுஷங்க அந்த அக்காவுக்கு. என்ன யார் எதுன்னே தெரியாமல்
வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக போடா அப்படின்னு சொல்லி நம்ம டிக்கெட் கொடுக்காம கூட உள்ள போக சொல்கிறாங்க. ஸோ வந்து வந்ததுக்கு இது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா நீங்கள் நம்மளாக தான் விடுவோமாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் வந்து இது மாதிரி சுற்றுலா பிளேஸ்க்கு யாராச்சும் டிக்கெட் இல்லாமல் எங்கேயாச்சும் உள்ளே விடுவாங்களா? அது வந்து அந்த அக்கா நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, போக சொன்னாங்க. வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க. சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் சேராதாங்க இருக்குது. டிஆர்எஃப் நின்றதெல்லாம் வலிக்கி விடுங்க. ஐயோ, வண்டியை ஃபுல்லாக நாஸ்தி ஆக்கிட்டேனா? அட 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 காலு ஃபுல்லாக நாஸ்தி ஆகுதுங்க. காலு ஃபுல்லாக நாஸ்தி ஆயிடுச்சுங்க. அந்த அக்கா சொன்னது உண்மை தானாட்டுங்க. எங்கடா நானும் சேர காணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. அடங்கப்பா, செம்ம ஆஃப் ரோடு வேணாம். அம்மா அடப்பாங்கடா, நான் நின்றுக்கிட்டே ஓட்டுறேன். ரெக்கார்டாக தான் நம்ம போய் செக் பண்ணிக்கணுங்க. ஏன்னா அதே மாதிரி அட்வென்ச்சர்லாம் நம்ம எப்போயாச்சும் ஒரு டைம் தான் பண்ணுறோம். அதுவும் ரெக்கார்டாகலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 200 மீட்டர் இருக்குது. அடப்பா, இப்படி போடா. கடைசியில் வெற்றிகரமாக எப்படியோ கரெக்டு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ வந்து உள்ளே போவோமா? இதான் கரடி வியூ பாயிண்ட். காலில் ஃபுல்லாக ஐயோ, வண்டி ஃபுல்லாக நாரி போச்சுங்க. சரிங்க, உள்ளே போவோம். டிஆர்எஃப் அட் லாஸ்ட் வந்து நம்ம கரடி வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இங்கே அங்கே பார்த்தது தாங்க இங்கேயே இருக்குது. சரி இருங்க, மேலே போய்ட்டு திருப்பி காட்டுறேன். இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னா, டைம் வந்து 12 மணி ஆக போகுது. ஸோ வந்து 2-3 மணிக்குள்ளே வாட்டர் ஃபால்ஸ் போகிற மாதிரி பார்க்கணும். லேலேருந்து சீக்கிரம் கிளம்பணுங்க. ஸோ லேயில் தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ லேலேருந்து சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு நான் லேயில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இப்போ போகும்போது நான் விளாக் எடுக்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேங்க.